வணக்கம். மகா தாட்ஸ் சேனலுக்காக நான் மகாதேவன். பூமியின் மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே நிலம், 3 பங்கு நீரால் சூழப்பட்டது என்று சொல்வார்கள். அது புவியியல். மனோதத்துவ விஞ்ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனித மூளையை 3 கூறுகளாக பிரித்தார். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. இட் என்பது எ சி ஆஃப் அமோரல் என்பார் அவர். சி ஆஃப் அமோரல் என்றால் மாரல், மொராலிட்டி, அதற்கு எதிர்வார்த்தை அமோரல். சி ஆஃப் அமோரல் என்றால் ஒரு இருண்ட பக்கம், மூளையின் 3 பகுதி பரப்பை அந்த இருண்ட பக்கம் சூழ்ந்திருக்கிறது என்று பொருள். ஒரு பக்கம் ஈகோ, சூப்பர் ஈகோ என்று அழைக்கப்படுகிறது. அந்த இட்டு என்ற கரும்பகுதி அல்லது இருட்டு பகுதி மூளையில் அமைந்திருக்கிறது என்று அவர் சொல்லும் அந்த பகுதிதான் கற்பனைக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் ஊற்றுக்கண். கவிஞர்கள், ஆன்மீகவாதிகள், விஞ்ஞானிகள் உருவாவதற்கு ஊற்றுக்கண்ணாக, ஆரம்ப புள்ளியாக அமைவது இந்த சி ஆஃப் அமோரல். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லும்போது கண்டுபிடித்த உண்மையை விட கற்பனை மேலானது என்பார். ஏனென்றால் கற்பனைக்கு எல்லை இல்லை, அது முடிவற்றது, அளவற்றது, இன்ஃபினிட்டி என்று சொல்வோமே, எல்லைகளற்றது கற்பனை. ஆனால் கண்டுபிடிப்புகள் ஒரு எல்லைக்குள் அமைவது, ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் நிற்பது கண்டுபிடிப்பு. இத்தனைக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு அறிவியல் விஞ்ஞானி. அவர் அனுமானங்களை படிகளாக வைத்து ஆராய்ச்சிகளை பண்ணும் இடத்தில் இருப்பவர். அனுமானங்கள், கற்பனைகள் என்பது இந்த சி ஆஃப் அமோரல் என்ற ஊற்றுக்கண்ணிலிருந்து விளைவது. ஆனால் அனுமானங்களோடு நின்று விடுவது விஞ்ஞானம் அல்ல, கண்டுபிடிப்புகளோடு முடிவது விஞ்ஞானம். அதாவது நிரூபிக்கப்பட்டவை விஞ்ஞானம். அனுமானம் நிரூபிக்கப்படாத ஒன்று, கற்பனையான ஒன்று. ஆன்மீகம், கவிதை, தத்துவம், இலக்கியம் எல்லாம் அனுமானம் சார்ந்தது. அதற்கு முடிவும் இல்லை, எல்லையும் இல்லை, எல்லையற்றது. உண்மைகளிலிருந்து விலகி நிற்பது தள்ளி நிற்பது இலக்கியம். ஆன்மீகமும் அனுமானமும் அடுத்தடுத்த நிலைகள் என்று சொல்ல முடியும். ஆனால் அனுமானங்கள் நிரூபணமானால் மட்டுமே அது விஞ்ஞானம். இது ஐன்ஸ்டீனின் நிலை.
சென்னை தியாகராய நகரில் ஒரு திடீர் பிள்ளையார் சிலை வந்தபோது அது கடவுள் அருளால் என்று சொல்லப்பட்டது. அப்போது கலைஞர் கருணாநிதி கேட்ட கேள்வி, கடவுள் அருளால் என்றால் அவர் கடவுளாக வந்திருக்க வேண்டும், ஏன் சிலையாக வந்தார் என்று கேட்டார். நிரூபிக்கப்படாத அனுமானங்கள் புனித நிலையை எட்டும்போது ஆன்மீகமாகிறது. நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அறிவியல் விஞ்ஞானமாகிறது. ஒரு முறை சாக்ரட்டிஸ் பற்றி ஒரு விமர்சனம் சொன்னார் பெர்ட்ராண்ட் ரசல். ஆஸ் எ மேன், Socrates can be included into the camp of saints. As a thinker, he needs a prolonged stay in a scientific purgatory என்பார். ஒரு மனிதன் என்ற அளவில் சாக்ரட்டிஸை மகான் வரிசையில் சேர்க்கலாம். ஒரு சிந்தனையாளர் என்று பார்த்தால் அவரை ஒரு விஞ்ஞான சுத்திகரிப்பு ஆலையில் பல ஆண்டுகள் தங்க வைத்து அவரது சிந்தனை திறனை அல்லது மூளையை சுத்திகரிக்க வேண்டும் என்பார் ரசல். சாக்ரட்டிஸுக்கே இந்த விமர்சனம் என்றால் சாதாரண மனிதர்களுக்கு கேட்கவே வேண்டாம். நாம் மனிதர்கள் என்ற பட்டியலில் அடங்குவோம். ஆனால் சிந்தனையாளர் என்று ஆக வேண்டுமேயானால் விஞ்ஞான பரிசோதனை சாலையில் நமது மூளையை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்பார் ரசல். அவர் ஒரு பகுத்தறிவாதி என்பதால் இந்த வாதத்தை முன்வைத்தார். விஞ்ஞான பார்வை வேறு, மகான்களின் பார்வை வேறு, ஆன்மீகவாதிகளின் பார்வை வேறு, கவிஞர்களின் பார்வை வேறு, இலக்கியவாதிகளின் பார்வை வேறு. கவிதைகளால் இந்த உலகை விமர்சிக்க முடியும், ஆனால் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார் ஒரு அறிஞர். Poetry can describe this world, but it cannot save this world என்று சொன்னார் அவர். உலகை காப்பாற்ற வேறு டூல்ஸ் அல்லது கருவிகள் தேவைப்படுகின்றன. அவை விஞ்ஞானம் பார்ப்பட்டவாய் இருக்க வேண்டும் என்பது பகுத்தறிவுவாதிகளின் வாதம். விஞ்ஞானம் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை, அது ஃபுல் ப்ரூஃப் என்பார்கள். ஆனால் அதிலும் சில மாற்றங்களை செய்ய முடியும். நிரூபிக்கப்பட்ட உண்மைகளும் முற்றிலுமான உண்மை இல்லை, அதிலும் மாற்றங்கள் வரும். அதை கண்டறியவும் விஞ்ஞானம் என்ற அறிவியல் கருவிதான் முக்கியம். அதற்கு பிரார்த்தனைகள் தேவையில்லை, ஆராய்ச்சிகள் தான் தேவை என்பது ரசலின் வாதம். எனவே அந்த சி ஆஃப் அமோரல் நம் உணர்வுகளுக்கு காரணம். ஆனால் அந்த உணர்வுகள் கட்டுப்படுத்தப்படாதவை. சி ஆஃப் அமோரலில் இருந்து கிளம்பும் அனுமானங்கள், உத்வேகங்கள் அத்தனையும் கட்டுக்குள் அடங்காதவை, அவை எல்லை மீறியவை.
லைஃப் வித் எமோஷன் வித்தவுட் ரீசன் இஸ் இன்ட்ரெஸ்டிங் பட் டேஞ்சரஸ் என்பார் ரசல். லைஃப் வித் ரீசன் வித்தவுட் எமோஷன் இஸ் சேஃப் பட் இன்ட்ரெஸ்டிங் என்பார் ரசல். ஒரு மனிதனிடம் அபரிமிதமான உணர்ச்சிகளும் அளவுக்கு குறைந்த பகுத்தறிவும் இருந்தால் அந்த வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும், ஆனால் ஆபத்தாக இருக்கும். பகுத்தறிவு மிகுந்து உணர்வுகள் குறைவாக இருந்தால் அந்த மனித வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னவர் ரசல். The conflict between reason and emotion is an age-long one in which we need not take sides with either அப்படிம்பார். உணர்வுக்கும் அறிவுக்கும் உள்ள மோதல் காலமாக இருந்து வருவது, அதில் ஒருதலைபட்சமான முடிவை எடுக்கக்கூடாது என்பார் அவர். ரொமான்டிக் பர்சன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். உணர்ச்சி மேலிட்ட அல்லது உணர்ச்சியால் உந்தப்பட்ட மனிதன் என்ற பொருள். A typical romantic. Tigers are beautiful, but we prefer them behind the bars. A typical romantic would remove the bars and enjoy the majestic leaps of the tiger and its annihilating the sheep என்பார் ரசல். உணர்ச்சி மேலிட்ட மனிதன், புலிகள் அழகானவை, ஆனால் இரும்பு கூட்டுக்குள் வைத்து அவற்றை நாம் கண்டு ரசிப்போம். ஆனால் உணர்ச்சி வசப்பட்ட மனிதன் இரும்பு கூட்டின் கதவுகளை திறந்து புலியை வெளியே பாய்ந்து செல்ல அனுமதித்து அது ஒரு ஆட்டினை கொன்றழிக்கும் காட்சியை கண்டு ரசிப்பது உணர்ச்சி மேலிட்ட மனிதனின் சுபாவம் என்பார் அவர். A romantic person will shed tears at the sight of a single destitute peasant family, but will remain cold to a well thought out program to ameliorate the lots of the peasants as a class என்பார் ரசல். ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை பார்த்தவுடன் கண்ணீர் சிந்துவான் உணர்ச்சி மேலிட்ட மனிதன். ஆனால் ஒரு அருமையான திட்டத்தை வகுத்து ஒட்டுமொத்த ஏழை விவசாய குடும்பங்களின் வறுமையை போக்க ஒரு அருமையான திட்டத்தை தீட்டி தந்தால் அது பற்றி வாலும் தெரியாமல் தலையும் புரியாமல் திரு என்று முழிப்பான் உணர்ச்சி வசப்பட்ட மனிதன் என்பார் ரசல். ஸோ திட்டம் தீட்டுவதற்கு அறிவார்ந்த அறிவே ஆயுதம். அதனால்தான் கலைஞர் சொன்னார், அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி என்று ஒரு திரைப்படத்தில் வசனம் தீட்டியிருப்பார். அறிவாயுதம்தான் உலகினை மாற்றி காட்ட முடியும். அதனால்தான் கண்டுபிடிப்புகளை நிறுவனங்களாக காட்ட முடியும். நிறுவனங்களால் தான் இந்த உலகை மாற்றி காட்ட முடியும். கற்பனையில் எதை மாற்ற வேண்டும் என்று அறிந்து கொள்ளலாமே தவிர கண்டுபிடிப்புகளால் தான், நிறுவனத்தால் தான் உலகை மாற்றி உருவாக்க முடியும். ஒரு கட்டணம் கட்டும்போது அதற்கு ஒரு பிளான், கட்டுமான திட்டம்
ஒன்றை உருவாக்குகிறோம். அது கணிதத்தின் அடிப்படையில் அமைவது, யூகத்தின் அடிப்படையில் அமைவது அல்ல. கணிதம்தான் ஒரு கட்டிடத்தின் வரைபடத்தை உருவாக்கி அதை நாம் கட்டிடமாக செயலாக்க முடியும், கட்டி முடிக்க முடியும். வெறும் கற்பனையால் அதை நினைத்து பார்க்க முடியுமே தவிர நிஜத்தில் பார்க்க முடியாது. இப்போது அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, ஏஐ தொழில்நுட்பம் நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு முந்தைய கட்டமாக ஸ்டெம் என்ற கான்செப்ட் உலகை தூக்கி நிறுத்தியது. சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், என்ஜினியரிங், கணிதம், இந்த சூத்திரம் உலகின் அனைத்து செயல்பாட்டுகளையும் தன்னுள் அடக்கி இதன் செயல்பாடுகளே இன்று உச்சம் தொட்டிருக்கிறது. அமெரிக்கா போன்ற நகரங்களில் ஸ்டெம், ஐடி தொழில்நுட்பம் அது சார்ந்தது தான். இன்று உலகம் முழுக்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது தகவல் தொழில்நுட்பம், அதை சுற்றியே அனைத்து துறைகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதில் அடுத்த கட்டமாக இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தலைகாட்டி இருக்கிறது. இலக்கியங்களும் கற்பனைகளும் ஆன்மீகமும் என்றென்றும் இருக்கும் என்றாலும் அதன் நோக்கங்கள், அதன் அளவீடுகள் வேறு. அறிவியல் விஞ்ஞானத்தின் செயல்பாடு அல்லது நோக்கம் வேறு. செயற்கை தொழில்நுட்பம், குவாண்டம் மெக்கானிக்ஸ் என்று சொல்கிறார். குவாண்டம் தியரி அல்லது குவாண்டம் அறிவியல் பார்வை, அதை நோக்கி ஏஐ விஞ்ஞானம் வளர்கிறது. அட்வான்ஸ்ட் சயின்டிஃபிக் தியரிஸ், அதிநவீன விஞ்ஞான தொழில்நுட்ப யுக்திகள், எல்லாவற்றுக்கும் கணிதம் அடிப்படை. கணிதத்திலும் இரு கூறுகள் உண்டு. ஐடியலிஸ்ட் கையாளும் கணிதம் வேறு, ரியலிஸ்ட் பகுத்தறிவாதிகளின் கணிதம் வேறு. நவீன கணிதம் மேத்தமேட்டிக்கல் லாஜிக் என்று வளர்ந்திருக்கிறது. கணிதத்தால் ஆளப்படும் தர்க்கம், அதுவே சிம்பாலிக் மேத்தமேட்டிக்ஸ் என்றும் ஆகியிருக்கிறது. ஒரு கருத்தாற்றலை சிம்பல்கள்,
அடையாள எழுத்துக்கள் மூலம் சுருக்கி காட்டுவது அந்த நிலைக்கு இன்று அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. எதிர்காலம் அதை நோக்கியே செல்லுகிறது. அறிவார்ந்த தொழில்நுட்ப திசை நோக்கி நவீன உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது.